சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நாஞ்சில் சம்பத்து இப்போ போய் தாவேக்கால போய் சேர்ந்துருக்காரு. ஆமாம் சார். அதுனா சரியாக வருமா இல்லை ஒரு கட்சியில் தாவின் போயினேங்கிறாரு. உங்களுக்கு தான் தெரியும், ரொம்ப சீனியர் மோஸ்ட்டு. அதனால் அவரை பற்றி கொஞ்சம் பேசுங்க சார். நாஞ்சில் சம்பத்து அருமையான பேச்சாளர். அந்த அருமையான பேச்சாளரை நல்ல திசைக்கு போகாமல் மாதிரி ஆயிட்டார். உண்மையிலேயே மாதிரி அவருடைய வார்த்தைகள் எல்லாமே பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நல்ல பேச்சாளர், இலக்கணம் நல்ல இலக்கியத்தோடு நல்லா பேசக்கூடியதோ அதெல்லாம் ஒத்துக்கிறேன். எத்தனை கட்சி போவார் அவர்? திமுக, மதிமுக, அப்புறம் விஜயகாந்த் கட்சி. அப்போ விஜயகாந்த் கட்சிக்கு போகல அவர் சேர்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதிமுக அடுத்தது மறுபடியும் திமுக, அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போது விஜய் கட்சிக்கு. என்ன சார் இது? யாருக்கிட்டையாவது கொஞ்சமாவது கேட்டு பாருங்க. நல்ல அறிவு சிந்தனை இருக்கவங்க இதை ஏற்றுக்குவாங்களா? வியாபாரி சார், வாயை வியாபாரம் பண்ணுறான், வாயை வச்சுக்கின்னு வியாபாரம் பண்ணுறான் சார். யாரு? நாஞ்சில் சம்பத்து. புரிஞ்சுங்களா? அவன் பேச்சு எங்கேயுமே எடுப்படாது. அதிமுகவில் இருக்கும்போப்போ அவனுக்கு எல்லா சலுகைகளும் கொடுத்து அவனை பக்கபலமாக வச்சுக்கின்னு காரு கொடுத்து அவனை எல்லாம் வச்சுருந்தாங்க. ஊருக்கா மீட்டிங்கு அதுக்கு இதுக்கெல்லாம் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட உனக்கு எடப்பாடி என்ன துரோகம் பண்ணிட்டாரு ஒன்று? டேய் நாஞ்சில் சம்பத்து, சொல்டா, உனக்கு என்னடா எடப்பாடியார் துரோகம் பண்ணாரு? ஓடா புண்ணாக்கு ஒன்றா மாதிரி ஒரு வாயை வச்சு பண்ற ஒரே ஒரு ஆளு நாஞ்சில் சம்பத்து தான். நீயும் உருப்பட மாட்ட. நீ எதுக்காக அங்க போய் சேர்ந்த தெரியுமா? பொதுமக்களே, விஜயனுடைய ரசிகர்களே, புரிஞ்சுக்கிங்க. நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஜாதி அரசியல் பண்றாரு. அதனால்தான் அவர் கட்சியில் இருக்கவங்க எல்லாம் டாப் போஸ்டிங்ல இருக்கவங்க அத்தனை பேரும் யாரு? கிறிஸ்டியன்ஸ். தெரிஞ்சுக்கிங்க ரசிகர்களே. உங்களுக்கு விவரம் பத்தாது, தொலைநோக்கு பார்வையோட பாருங்க. இனி கூட நான் நிறைய வீடியோங்கள்ல பார்த்தேன். நிறைய பெண்கள் கொந்தளிச்சிருக்காங்க விஜய்க்கு எதிராக. நிறைய தொண்டர்கள் கொந்தளிச்சிருக்காங்க. பணம் கொடுத்தாதான் போஸ்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சு எல்லா ஊடகங்கள்லையும் வருது. எல்லாரும் பார்க்க நான் சொல்லி பார்க்கணுன்றது இல்லை, எல்லா ஊடகங்கள்லையும் வருது. நானும் ஊடகத்தை பார்த்து தான் உங்ககிட்ட பேசுறேன். ஆகையால இந்த நாஞ்சில் சம்பத்து இல்லை, இன்னொரு 10 சம்பத்துங்க போய் சேர்ந்தாலும், துரோகிங்க போய் சேர்ந்தா கூட அதிமுகவை அழிக்க முடியாது. ஏன்னு கேட்டா அதிமுகவுக்கும் மக்களோட தான் கூட்டணிடா. டே விஜய், டே நாஞ்சில் சம்பத்து, மக்களோட அதிமுகவுக்கு கூட்டணி. தெரிஞ்சு வச்சுக்கோ. நான் சாதாரண தொண்டன். உணர்வுகள் தெரியும் எனக்கு, கட்சியினுடைய நடவடிக்கைகள் தெரியும் எனக்கு. ஆகையால எடப்பாடியார் தான் பச்சை தமிழன். ஒரு விவசாயி முதலமைச்சராக வரணுன்றது தான் எல்லாரும் விரும்புவாங்க. கரீபி ஹட்டோ, வறுமையை ஒழிப்போம் அப்படின்றீங்க. எங்கடா யாரா ஒழிப்பீங்க? எடப்பாடியார்கிட்ட கொடுத்து பாடுற 4 ஆண்டு காலம் சூப்பரான ஆட்சி செஞ்சாரு. இன்னும் வருங்காலத்துல எல்லாம் அவருக்கு கையில் ஆட்சியை ஒப்படைச்சா எம்ஜிஆர் ஆட்சி மாதிரி கொண்டு வருவார். அவரு எடப்பாடியார் செய்வார்ன்ட்டு மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ சமீபத்தில் கோபிக்கு போனாரு. என்ன கூட்டுங்க அவரு சினிமா நடிகர் கிடையாதுங்க. ஒரு 100 பேர் சேர்றதுக்கு சாதாரண தொண்டை விவசாயி வரணும்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாடு விரும்புது. ஒரு விவசாயி முதலமைச்சராக வரணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு விரும்புது. ஒரு குடும்ப கட்சி கிடையாது அதிமுக. தொண்டர்களுடைய கட்சி, மக்கள் கட்சி. யார் வேணாலும் முதலமைச்சராக வரலாம், தகுதி இருந்து தானே வரலாம். இதுதான் பைலாவிலே இருக்குது. புரியுதா? இன்னைக்கு அவர் வந்திருக்காரு, நல்லது செய்கிறாரு. அவர் கூட நம்ம எல்லாம் கை கொத்து அவர் உருவாக்கி அதிமுக ஆட்சியை மீண்டும் உருவாக்க வேண்டும்ட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சார், உதயநிதி ஸ்டாலின் பர்த்டே அன்னைக்கு வடிவேலு எம்ஜிஆர் பாட்டு பாடியிருக்காரு. அவ்வளோ எம்ஜிஆர் பாட்டு பாடுவார். அவர் ஈஸ்வரா எல்லாரும் நல்லா பாடுவார். நல்லா அங்கே போய் எம்ஜிஆர் பாட்டு பாடுறதுக்கு காரணம் சார், சில பேர் ஒரு பழமொழி இருக்குது சார், சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறவன்ட்டு. அந்த மாதிரி புரட்சி கலைஞர் யாரு?
விஜயகாந்த் நல்ல நண்பர். அவரு தொட்டான், அவன் இவன் கெட்டான். அன்னைக்கு கெட்டான் சார். அன்னைக்கு கெட்டது தான். திமுக என்னமோ அவனுக்கு முட்டு கொடுத்துன்னு இருந்தது. அந்த முட்டும் கிடையாது, கிட்டியும் கிடையாது. தேர்தல் வருதுன்னா இவனை யூஸ் பண்ணுவாங்க. இவனை மாதிரி நடிகருங்களெல்லாம், அந்த சத்யராஜ், அந்த சிவகுமார், இன்னும் சில பேர் இருக்காங்க நடிகருங்களா, ஜால்ரா, இவங்களை யூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? இவங்கெல்லாம் கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவங்க சார். நடிகர், அதை ஒத்துக்கிறேன் சார். உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தட்டுமா? வடிவேலு பாடின பாட்டு, அது பக்கத்தில் இருந்த மந்திரி பற்றி இதே வடிவேலு சிங்கமுத்துவும் காமெடி ட்ராக்கு சீனு எழுதும்போப்போ என்ன எழுதுனாங்க தெரியுமா? அந்த மந்திரி பற்றி தான் எழுதுனாங்க. ஞாபகம் வச்சுக்க. கிரின்ற படத்தில், அந்த படத்தில் அந்த காட்சி வரும், அக்காவை விட்டு தானே பேக்கரியை எழுதி வாங்கினேன் அப்படின்ட்டு. நீ பேசுகிற, அதே மந்திரி பக்கத்தில் உட்காந்துன்னு பேச வைக்கிற. வெக்கமா இல்லை இது? இந்த அரசியலா இது? அரசியலா? போய் வீட்டுக்கு போய் வாய்ச்சிட்டு போ. மேடையில் என்னமோ எம்ஜிஆர் பாட்டு பாடுறீங்க நீ. எம்ஜிஆர் பாட்டு எல்லாருக்கும் சொந்தம்தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு தகுதி இருக்குன்னு எம்ஜிஆர் பற்றி பேசுறதுக்கு. எப்பட்றா நீ காணாமல் போன, நீ காலாவதியான போனது, பீஸ் போன பல்ப் மாதிரி ஆயிட்ட திரைத்துறையில். நீ யாருக்காவது ஒரு கடுகு அளவில் ஹெல்ப் பண்ணியிருக்கிறியா? கடுகு விஜய் பண்ணியிருக்காப்பல்லையா? யாராவது பண்ணியிருக்கீங்களா? ஒரே ஒரு ஆள் தான் எம்ஜிஆருக்கு அடுத்தது செய்கிறான். யார்? அஜித்குமார். நடிகர் அஜித்குமார் தான் கண்ணுக்கு தெரியாம, விளம்பரம் இல்லாம அவர் பாட்டுக்கு பண்ணினே இருக்காரு. எனக்கு ரசிகர் மன்றம் வானான்னு சொன்ன ஒரே ஆள் நடிகர்ல அவர் தான்டா இந்தியாவிலேயே. தெரியுமாடா? டேய் வடிவேலு, தெரியுதா? நீ எத்தனை பேர் வாழ வச்சப்பா? நீ எத்தனை பேர் வாழ வச்ச? டேய் சாதாரண இந்த சின்ன நடிகருங்க இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்தால் கூட 4 பேர் பார்க்குறாங்கடா. புரியுதா? அதுக்காக அதெல்லாம் ஓட்டா மாறாது. திமுக காரங்க உன்னை பயன்படுத்திக்கிறாங்க. ஏற்கனவே உன்னை மென்னு திமுக மென்னு பூன்னு துப்பிக்கிறாங்கடா. தெரிஞ்சுக்கடா. அறிவு கேட்டவனே வடிவேலு, உனக்கு புத்தி இல்லை. புரியுதா? நீ போயிட்ட, நீ காலி ஆகிட்ட, சினிமா ஃபீல்ட்லேயே காலி ஆகிட்ட. சும்மாலமாக இந்த மேடையில் தலை காட்டிக்கின்னு இருக்கிற. இல்லாத போனால் உன்னை காலி பண்ணிட்டு வானுங்க. நீ போகலன்னா உன்னை காலி பண்ணிட்டு வாங்கடா. எனக்கு தெரியாது. புரியுதா? திமுகனால ஒரு நடிகர் நான் வாழ்ந்தேன்னு சரித்திரம் சொல்லுடா. சொல்லு. ஏன் ஒரு 2 படம் எடுத்து நீ பேசுனியா, வாழ்த்துனியா? அந்த உதயநிதி ஸ்டாலின் எத்தனை படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கான், எத்தனை படத்துக்கு இது பண்ணியிருக்கான், அந்த படங்களுக்கெல்லாம் நீ உன்னை ஏதும் போடல. கருவேப்பிலை தெரியுமாடா? கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணுறாங்க உன்னை. புரிஞ்சுக்க, முட்டாள் மாதிரி இருக்காத. புரியுதா? நண்பர்களே, தாய் குலங்களே, பெரியோர்களே, ஒரு தமிழ்நாட்டினுடைய அடிமட்ட விவசாயியாக இருந்த எடப்பாடி பழனிசாமியை 2026 வெற்றி பெற செய்து முதலமைச்சராக்குங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். வணக்கம்.